ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு our சேனல் சிக்குக்கூலம் பை டிபி. எல்லாருக்கும் என் மனசார இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பொங்குற மாதிரி உங்கள் லைஃப்பில் புது ஹோப் புது ஹாப்பினஸ் பொங்கி வழியட்டும்னு விஷ் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் வீட்டில் போடுற கோலம் மாதிரியே உங்கள் டேஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கணும். ஹாப்பி பொங்கல் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளாக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக போடுற மாதிரியான ஒரு அழகான பூக்கோலம் தான். இதுக்கு 9 புள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டாட்ஸை கம்மி பண்ணிகிட்டே வாங்க, நேர்புள்ளியாக வச்சுட்டே வாங்க, 5 புள்ளியில் நிறுத்திடுங்க. அதுக்கப்புறமேட்டு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த கோலத்தை போடுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கனால தான் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மார்கழி சீரீஸை கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஹாப்பினஸை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த கிவ் அவேக்கு வின் பண்ணுற 3 பேருக்கு அமேசான் கூப்பன் சென்ட் பண்ணலாம்னு இருக்கோம். இதுக்கு எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்க சிக்கு கோலமில் உங்கள் ஃபேவரட் எது அண்ட் எத்தனை புள்ளின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்க வீடியோஸில் ஒரு கோலமில் புள்ளி நான் கொஞ்சம் தப்பாக சொல்லியிருக்கேன். அது எந்த கோலம்னு கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். அதோட அந்த கோலம் என்னைக்கு போட்ட கோலம்னு மென்ஷன் பண்ணுங்கள். இந்த குவெஸ்டனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுற 3 பேரை தான் வின்னராக சூஸ் பண்ணலாம்னு இருக்கும். ஸோ வின்னர் என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு போடுற வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும். ஒன்ஸ் அகெயின் என் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய கோலம் வீடியோஸ் அப்கமிங்கில் இருக்குது. உங்களோட டெய்லி டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி சிம்பிளான கோலங்களாக ஷேர் பண்ணலான்னு இருக்கும். ஸோ ஸ்டே கனெக்டட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி காம்படிஷன். கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இப்போ முடிஞ்சது. இன்றைக்கிக்கான பாசிட்டிவ் அண்ட் ஃபீல் குட் ஸ்டோரிக்குள்ளே நம்ம இப்போ போகலாமா? ஒரு யங் லேடி அவங்களோட டீச்சரை போய் மீட் பண்ணாங்களாமா. அவங்கக்கிட்ட சொன்னாங்களாம், என் லைஃப் ஃபுல்லாகவே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது, டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், எதுவுமே எனக்கு பிடிக்கல, எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த ஓல்டு டீச்சர் என்ன பண்ணாங்களாம், ஓகே உட்காருமா, நான் உனக்கு ஒரு கப் ஆஃப் டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு ஃப்ளாஸ்கில் டீ ஃபுல்லாக எடுத்துகிட்டு 2 கப்ஸோடு அவங்க வந்து உட்காந்தாங்களாமா. பேச்சு கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணாங்களாம், அந்த ஃப்ளாஸ்கை ஓப்பன் பண்ணி ஒரு கப்பில் வந்து டீ ஊற்ற ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அந்த கப் ஃபுல் ஆனதுக்கப்புறமேட்டு அவங்க ஸ்டாப் பண்ணாமல் என்ன பண்ணாங்களாம், ஊற்றிக்கிட்டே இருந்தாங்களாம். அதுக்கு அந்த யங் லேடி சொன்னாங்களாம், டீச்சர் நீங்கள் வந்து அந்த கப் ஃபுல் ஆனதை கூட பார்க்காம ஃபுல்லாக ஊற்றிட்டுருக்கீங்க, அது வழிஞ்சிட்ருக்கு, சரியாக பாருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த வயசான டீச்சர் வந்து சொன்னாங்களாம், இந்த கப் மாதிரி தான் உன்னோட மைண்டும். நீ எம்டியாக வச்சுக்கிட்ட அப்படின்னா அதில் வந்து உனக்கு தேவைப்படுற மாதிரியான தாட்ஸை நீ போட முடியும். நீ ஆல்ரெடி அதில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்னு சொல்லி ஓவர்ஃப்ளோ ஆகிற அளவுக்கு நீ நிறைய நெகட்டிவ் திங்ஸை டம்ப் பண்ணி வச்சுருக்க. ஸோ அதை நீ எப்போ ரெடியூஸ் பண்ணுறியோ அப்போ தான் உனக்குள்ளே வந்து தேவைப்படுற விஷயங்களான மென்டல் பீஸ், பாசிட்டிவ் தாட்ஸை வந்து ஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ நீங்களும் என்றைக்காவது நிறைய நெகட்டிவ் தாட்ஸை உங்கள் மைண்டுக்குள்ளே ஓவர்ஃப்ளோ ஆகிற அளவுக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூட பாசிட்டிவ் தாட்ஸை உங்களால் ஃபீட் பண்ணவே முடியாது. ஸோ மைண்டை எப்போவுமே ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, எம்டியாக வச்சுக்கோங்க. தேவைப்படுற பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதோட இன்றைக்கிக்கான கோலமும் இப்போ முடிய போகுது. இந்த கோலம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் நவ்.